ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைய அமுதமொழியிலே நாம் பார்க்க இருப்பது சாணக்கிய நீதியில் உள்ள ஒரு அருமையான சுபாஷிதத்தைத்தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். குணோ பூஷயதே ரூபம் ஷீலம் பூஷயதே குலம் சித்திர்பூஷயதே வித்யாம் போகோ பூஷயதே தனம். குணம் அழகை அலங்கரிக்கின்றது. நல்லொழுக்கம் குலத்தை அலங்கரிக்கிறது. சாதனை கல்வியை அலங்கரிக்கிறது. பயன்படுத்துதல் செல்வத்தை அலங்கரிக்கிறது. அதாவது வெளிப்புற அழகு, உயர்ந்த பதவி, கல்வி, செல்வம் ஆகியவை மட்டும் ஒருவனுக்கு போதாது. அவற்றின் உண்மையான பெருமை, அவற்றுடன் சேரும் குணம், ஒழுக்கம், சாதனை, பயன்பாடு ஆகியவற்றில்தான் பெருமை இருக்கிறது. குணோ பூஷயதே ரூபம். குணமே அழகுக்கு அணிகலன். ஒருவர் மிகவும் அழகாக இருந்தாலும் கருணை, அன்பு, பணிவு இல்லையெனில் அந்த அழகிற்கு மதிப்பு குறையும். சீதாதேவியின் அழகு உலக புகழ் பெற்றது. ஆனால் அவரை மகத்துவப்படுத்தியது வெறும் உடல் அழகு மட்டுமல்ல, கற்பு, பொறுமை, தர்மநிலை, கருணை ஆகிய குணங்களே. மக்கள் சீதையை போற்றி வணங்குவதற்கு காரணம் அவரது அழகிற்காக மட்டுமல்ல, குணத்திற்காக. ஷீலம் பூஷயதே குலம். ஒழுக்கமே குலத்திற்கு அணிகலன். உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தாலும் ஒழுக்கமில்லையெனில் அந்த குலத்திற்கு பெருமையில்லை. விதுரர் அரச குலத்தில் பிறந்தவராக கருதப்படவில்லை. ஆனால் அவரது நேர்மை, ஞானம், தர்மநிலை ஆகியவை அவரை அனைவராலும் மதிக்கப்படுபவராக ஆக்கின. நேர்மாறாக உயர்ந்த சந்திரவம்ச அரசகுலத்தில் பிறந்திருந்தும் பொறாமை மற்றும் அதர்மம் காரணமாக துரியோதனன் புகழ் பெறவில்லை. சித்திர் பூஷயதே வித்யாம். சாதனையே கல்விக்கு அணிகலன். கற்றறிந்ததை நடைமுறையில் பயன்படுத்தி பலன் அளிப்பதே கல்வியின் பெருமை. ஹனுமன் வேதங்கள், நவவியாக்கரணம் முதலியவற்றில் புலமை பெற்றவர் என போற்றப்படுகிறார். ஆனால் அவரின் கல்வியை மகிமைப்படுத்தியது இலங்கைக்கு சென்று சீதையை கண்டுபிடித்த சாதனையே. போகோ பூஷயதே தனம். பிறருக்கு பயன்படுத்தலே செல்வத்திற்கு அணிகலன். செல்வம் சேர்த்து வைத்திருப்பதால் மட்டும் பெருமையில்லை. அது தானம், தர்மம், சேவை ஆகியவற்றிற்கும் பயன்பட வேண்டும். கர்ணன் தான வீரன் என்று போற்றப்படுவதற்கு காரணம் அவரது செல்வமல்ல, அதை தாராளமாக வழங்கிய மனப்பான்மையே ஆகும். இந்த சுபாஷிதம் 4 முக்கிய உண்மைகளை சொல்கிறது. குணமில்லா அழகு, மனமில்லா மலர், ஒழுக்கமில்லா குலம், வேரில்லா மரம், சாதனையில்லா கல்வி, பயனில்லா புத்தகம், பகிரப்படாத செல்வம், ஓடாத நீர்த்தேக்கம் யாவும் நமக்கு பயனளிக்காது. இதுவே இந்த சுபாஷிதத்தின் ஆழ்ந்த வாழ்க்கை தத்துவமாகும். அடுத்த பதிவிலே இன்னொரு அமுதமொழியிலே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.